புகழ் பாட வந்தேன். உன்முகம் காணவும் உம்மொழி கேட்கவும் உம்மை நாடி வந்தேன். இறைவா உம்மாலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். ஆலயம் வாழும் இறைவா உந்தன் அருள் பெற ஏங்கி நின்றேன். உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் 1000 ஆண்டுகளே ஆனந்த கீதங்களே. இறைவா ஆலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். மூவர் இறைவனுடைய நாமத்தில் இன்றைய பலி விருந்தில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சோரங்களே, இன்றைய காலை வேளை இந்த புதன்கிழமை இறைவனுடைய அருள் பிரசன்னத்தை நாடியவர்களாக இந்த பலி விருந்திலே பங்கெடுக்க நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் மேலுலகு சார்ந்தவை பற்றி சிந்திக்க அழைக்கிறார். அந்த மேலுலகு சார்ந்தவை பற்றி நாங்கள் சிந்திக்க எப்பொழுதும் பேறு பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ இறைவன் நம்மை அழைப்பதை இன்றைய வார்த்தைகள் வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இன்றைய இந்த பலியிலே அகுஸ்டின் பிள்ளை அந்தோனி பிள்ளை, ஆண்டனி பாலசிங்கம் பெர்னதே, யோக்கின் பிள்ளை மரியம்மா, அந்தோனி பிள்ளை அன்னம்மா, சொர்ணம்மா ஆசீர்வாதம், மரியாம் பிள்ளை, அக்னேஸ் அம்மா, பேட்ரிக் இமானுவேல், மேரி சிசில், ஆல்ஃப்ரட் பால், சேவியர் பிரான்சிஸ், ஆசீர்வாதம் ஜார்ஜ் குலேந்திரன், ஆரோக்கியநாதர் லூத்தம்மா, விக்டர் ஜெயக்குமார், பிலிப்பையா துரைராசா, ஜேம்ஸ் அரசரட்னம் மார்கரெட், அன்னம்மா ஜோசப், சந்தியா பிள்ளை சூசானம்மா, மரியநாயகம் மார்கரெட், மரியநாயகம் ரஜீஸ், ஜெகப்சன் குளோடியஸ், அன்டோனியோ பால் ரோஹிசன், அல்ஃபான்ஸ் அத்தனாசியர், சுவாம் பிள்ளை எலிசபெத் அம்மா, சூசை பிள்ளை மேரி திரேசா வயலட், சூசை பிள்ளை பஞ்சேந்திரன், பாவில பிள்ளை திரேசம்மா, ஜார்ஜ் பிரசாத் சுதர்சன், ஹெலன் செல்வராசா, பத்திநாதர் மரியதா, செபஸ்டியான் பிள்ளை மரிய ஆரோக்கியம், ரோபர்ட் நியூமன், மேரி திரேசா பேதுரு பிள்ளை, மகான் பொன்னுத்துறை, மேரி ஜோசப் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். இன்றைய நாளிலே இருவர் தங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஒருவர் எங்களுடைய பங்கு மகன் அருட்பணி அலோய் அருணேஷ்குமார், இவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் ஒருவர் இன்றைய நாளிலே இறைவன் செய்த நன்மைகளுக்காக இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். அவங்களுடைய வேண்டுதல்களையும் நன்றிகளையும் இணைத்து இந்த பலியிலே நாங்கள் இறையருள் வேண்டுவோம். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாங்கள் செய்த எல்லா பாவங்கள் தப்பு தவறுகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு.
ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரியவற்றை ஒழித்து விடுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று இழந்தவர்களானால் மேற்குலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவற்றை அல்ல, மேற்குலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பெருத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில் தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் ஜூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகமற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பேரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தனர். ஆனால் செல்வரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு புதுமையான எண்ணங்களை உருவாக்க அழைத்து நிற்கிறது. இறைவனுடைய அருள்வரங்களை நாங்கள் பெற்று இறைவனுக்கு பிரியமான வாழ்வுகள் வாழ இன்றைய திருத்தூதர் பவுல் கொலோசைய மக்களுக்கு எழுதுகிற பொழுது எவ்வாறான போக்கின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். இன்றைய உலகப் போக்கு ஒரு புறம், ஆன்மீக போக்கு, இறைவனுடைய போக்கு மறுபுறம். இதில் நாங்கள் எதை தெரிவு செய்ய போகிறோம் என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது. உலக போக்கின்படி வாழுதல் என்பது இன்று எல்லோரும் நாங்கள் விரும்பக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அந்த உலக போக்கு இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணும்படியாக இறைவன் இன்றைய வார்த்தையூடாக, புனித பவுலூடாக எங்களுக்கு அழைப்பு தருகிறார். இந்த உலக போக்கு எது எது என்பதை நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே அங்கு பட்டியலிடுவதை பார்க்கலாம். பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை. மேலும் அங்கு தொடர்கிறது சினம், சீற்றம், தீமை, பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு, ஒருவரோடொருவர் பொய் பேசுதல். இவ்வாறு அங்கு பட்டியலிடப்படுகிறது இந்த இவ்வுலகத்தின் உடைய போக்கின்படி வாழுதல். ஆனால் நாங்கள் இவ்வுலக போக்கின்படி அல்ல, இறைவனுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம் என்றால் அதனுடைய அடித்தளமாக இருப்பது இன்றைய நற்செய்தியிலே ஏழைகளின் உள்ளத்தவராக நாங்கள் வாழ்வதும், நாங்கள் பசியுற்று இருப்பதும், நாங்கள் அழுது கொண்டு இருக்கிற பொழுதும், மக்கள் எங்களை வெறுக்கிற பொழுதிலும் அங்கு நாங்கள் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். இந்த உலகின் காரியங்களின்படி வாழாதிருத்தல் என்பது எங்களுடைய ஆன்மீக வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் எதனை தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம்? இவ்வுலகின் போக்கின்படியா, ஆன்மீக வாழ்வு இறைவன் காட்டுகிற வழியின்படியா எமது வாழ்வு அமைகிறது என்பதை இன்றைய நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பேறுகளையும் சொல்லுகிறார், கேடுகளையும் சொல்லுகிறார். நற்செய்தியிலே செல்வர்களுக்கு கேடு, கொழுத்திருப்பவர்களுக்கு கேடு, சிரித்து இன்புறுவோருக்கு கேடு, பிறரங்களை புகழ்ந்து பேசுகிற பொழுது எங்களுக்கு கேடு என்று ஆண்டவர் அடுத்த பகுதியை நமக்கு காட்டுகிறார். இந்த உலகத்தினுடைய பார்வை வேறு, இறைவனுடைய பார்வை வேறு. நாங்கள் இறைவனுடைய பார்வையில் நமது வாழ்வுகளை கட்டி எழுப்ப
இன்றைய பலி வழியாக நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். வாழ்வளிக்கும் வல்லவரே இறைவா, நாம் அனைவரும் ஊனியல்பின் இயல்புக்குரிய வாழ்க்கை முறையை களைந்து அன்புக்குரிய இறை மக்களாக இறையாட்சியின் விழுமியங்களால் எங்களை அணி செய்து கொள்ள வரம் பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் தலைவரே இறைவா, உமது பணிக்காக தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்த அனைத்து இறை பணியாளர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். சவால்கள் நிறைந்த இப்பணியிலே அவர்கள் துடிப்புடன் பணியாற்ற அருட்கொடைகளால் நிறைத்து பாதுகாத்துள்ளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய வாழ்வை வழங்குபவரே, தமது இவ்வுலகில் பயணத்தை நிறைவு செய்து உமது பாதம் வந்தடைந்த ஆன்மாக்களையும் சிறப்பாக செம்மணியில் உயர்த்திட செய்த இளையோர் சிறுவர்களுக்கு இளைப்பாற்றி அளித்துள்ளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதங்களில் ஒப்புக் கொடுப்போம். மேலும் இன்றைய பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகிற அகுஸ்டின் பிள்ளை, அந்தோனி பிள்ளை, ஆண்டனி பாலசிங்கம், பெர்னதேத், ஜோக்கின் பிள்ளை, மரியம்மா, அந்தோனி பிள்ளை, அன்னம்மா, சொர்ணம்மா, ஆசீர்வாதம், மரியாம் பிள்ளை, அக்னேசம்மா, பேட்ரிக் இமானுவேல், மேரி சிசில், அல்ஃப்ரெட், பால், சேவியர் பிரான்சிஸ், ஆசீர்வாதம், ஜார்ஜ் குலேந்திரன், ஆரோக்கியநாதர் லூத்தம்மா, விக்டர் ஜெயக்குமார், பிலிப்பையா, துரை ராசா, ஜேம்ஸ் அரசரெட்னம், அரசரெட்னம் மார்க்ரெட், அன்னம்மா ஜோசப், சந்தியா பிள்ளை, சூசானம்மா, மரிய நாயகம் மார்க்ரெட், மரிய நாயகம் ரெஜீஸ், ஜெகப்சன் க்ளோடியஸ், அன்டோனியோ லரோஷிகன், அல்ஃபோன்ஸ் அத்தனாசியர், சுவாம் பிள்ளை, எலிசபெத் அம்மா, சூசைப்பிள்ளை மேரி, திரேசா வயலட், சூசைப்பிள்ளை பஞ்சேந்திரன், பாவிலு பிள்ளை திரேசம்மா, ஜார்ஜ் பிரசாந்த், சுதர்சன், ஹேலன் செல்வராசா, பத்திநாதர் மரியதா, செபஸ்டியான் பிள்ளை, மரிய ஆரோக்கியம், ரோபர்ட் நியூமன், மேரி திரேசா, பேதுரு பிள்ளை, மகான், பொன்னுத்துறை, மேரி ஜோசப். ஆண்டவரை, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதியும். இந்த பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக வேண்டுகிறவர் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களால் நிறைத்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா உம் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா உம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா. உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. உயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வெளியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமொன்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இந்த பலியிலே நாங்கள் நினைவு கூறுகிற மது உறவுகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று எமது கரங்களை விரித்து ஆண்டவருடைய ஆட்சியின் மக்களாக நாங்கள் இவ்வுலக சார்ந்தவைகளை அல்ல, மறு உலகு சார்ந்தவற்றை நாங்கள் தேர்வு செய்ய இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்திலிருந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்துவமே காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லாமே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. உன் அன்பு தாயாக என் நாடும் எனக்காகவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லாமே. எனில் வாரும் என் இயேசுவே.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. நியூமனின் சபம். அன்பான இயேசுவே, நான் செல்லும் இடமெல்லாம் உமது நறுமணத்தை பரப்ப எனக்கு துணை புரியும். என்னை உமது ஆவியாலும் உயிராலும் நிரப்பும். என்னை முற்றிலும் நீர் ஊடுருவி ஆட்கொள்வதால் என் வாழ்வு உம்மை பிரதிபலிப்பதாக. என் வழியாய் நீர் ஒளிர்வீராக, என்னுள் நீர் தங்குவீராக. இதனால் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் என்னில் உமது உடனிருப்பை உணர்வார்களாக. அவர்கள் என்னை அல்ல, என்னில் வீற்றிருக்கும் உம்மை காண்பார்களாக. ஆமீன். அலைகடலுளிர் மீனே, செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலை பெயரா கண்ணே, மோட்ச நெறி கதவே வாழி. மாணவன் கபிரியலின் தூய மங்கள மொழிப்பாய், தூய மங்கள மொழிப்பாய், ஞான சமாதான வழி நாம் நடந்திட செய்வாய். அலைகடலுளிர் மீனே, செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலை பெயரா கண்ணே, மோட்ச நெறி கதவே வாழி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.